செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். இதுவும் தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைகிறது. வடக்கில் காணப்படும் மனித புதைகுழிகள், அரசு மிகு அவதானம், அனுமானங்களில் நடவடிக்கை எடுக்க முடியாது, விசாரணைகளை முன்னெடுக்க அரசு உறுதி என்பதான தலைப்புச் செய்தியாக இது தரப்படுகிறது. ஏனைய தமிழ் நாளிதழ்களிலும் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே யாழ் மனித புதைகுழிகளுக்கு நம்பகமான ஆதாரங்கள் உண்டா? நம்பத்தகுந்த சாட்சியங்களுடன் போலீசில் முறையிடுங்கள், நீதிமன்றம் கட்டளையிட்டால் விசாரணைகளை ஆரம்பிப்போம், ஸ்ரீதரன் எம்பிக்கு அமைச்சர் ஹர்ஷன பதில் என்பதாக தினக்குரல் பத்திரிகையும் தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தி கொண்டு வருகிறது. மண்டைத்தீவு பகுதியில் இளைஞர் யுவதிகள், சிறுவர் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் இவ்வாறான சம்பவம் நடந்தது தொடர்பில் நம்பத்தகுந்த ஆதாரங்கள் வேண்டும். இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை. நீங்கள் நம்பத்தகுந்த சாட்சியங்களுடன் போலீசில் முறையிடுங்கள், அப்போதுதான் நீதிமன்றம் கட்டளையிடும், அதனையடுத்து நாம் விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என்பதாக அமைச்சர் ஹர்ஷன ராஜகருணா இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். எனவே நீதிமன்றம் கட்டளையிடாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது என நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இவ்வாறு கூறியிருக்கிறார். எனவே இது பற்றி அவர் மேலும் சில தகவல்களை வெளிப்படுத்தி இருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். நேற்றைய தினம் ஸ்ரீதரன் எம்பி 27 முன்வைத்த மண்டைத்தீவு சிம்மாட்டு தோட்டம் புனித தோமியார் ஆலயத்தின் அருகாமை திருக்கேதீஸ்வரம் முல்லைத்தீவு குழு முருணை கொக்கு தொடுவாய் யாழ்ப்பாணம் செம்மணி அதிரத்தில் சிதுபந்தானி மனித புதைகுழிகள் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவரால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் போது அப்பகுதியில் மனித எலும்புக்கூடுகள் இருப்பது அவதானிக்கப்பட்டது. இதற்கமைவாகவே போலீசாருக்கு முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதோடு இந்த சிந்துபாத்தி இந்து மயானம் 1970 ஆண்டுகளில் இருந்து இந்து மத தகனக்கிரியைகள் மற்றும் சடங்குகளுக்காக பயன்படுத்தப்படுகிறது என்றும் இது முறைப்பாட்டுக்கமைய இந்து மயான நிர்வாக பிரிவிடம் ஆரம்பகட்ட வாக்குமூலம் பெறப்பட்டு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து சிந்துபாத்தி மயான வளாகத்தை அரசு தரப்பு அதிகாரிகள் 2020 பிப்ரவரி 20 ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். யாழ் நீதிமன்ற நீதிபதி, சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் மேற்பார்வையில் இந்த களஆய்வு இடம்பெற்றிருக்கிறது. மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஆரம்பகட்ட பரிசோதனைகளுக்காக எலும்புக்கூடுகளின் மாதிரிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்பான அறிக்கையை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் யாழ் நீதவான் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறது. ஆரம்பகட்ட மாதிரிகளில் 2 எலும்புக்கூடுகளை தவிர ஏனையவை மனித எலும்புக்கூடுகள் என்றும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றத்தின் அனுமதியோடு முதற்கட்டமாக 2 மில்லியன் ரூபாய் வரையில் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமை இதுவரையில் 19 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அடுத்த கட்ட அகழ்வுகளுக்காக நீதி கோரப்படுகிறது. இது தொடர்பான பரிந்துரைகளை யாழ் மேல் நீதிமன்றம் கடந்த 13 நீதியமைச்சருக்கு முன்வைத்திருக்கிறது. ராமதாம் கட்ட அகழ்வு பணிகள் ஜூன் 26 இடம்பெறவிருக்கிறது. இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. எனவே கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி 2023 ஜூன் 29 கண்டறியப்பட்டது. மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் மருத்துவப்பீடத்தின் தடவியல் பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு முல்லைத்தீவு நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றமே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். திருக்கேஸ்வரம் மனித புதைகுழியிலிருந்தும் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த மனித எச்சங்கள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் எச்சங்களை அமெரிக்காவின் புளோரிடாவுக்கு அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலதிக அகழ்வுகளுக்கு $3,175 அவசியம் என குறிப்பிடப்படுகிறது. இதே நேரம் மண்டைத்தீவு பகுதியில் இளைஞர்கள், யுவதிகள், சிறுவர் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் இவ்வாறான சம்பவம் நடந்தது தொடர்பில் நம்பத்தகுந்த ஆதாரங்கள் வேண்டும். இது தொடர்பில் போலீசில் முறைப்பாடுகள் எதுவும் செய்யப்படவில்லை என்று அமைச்சர் ஹர்ஷன இவ்வாறு கூறுகிறார். நீங்கள் நம்பத்தகுந்த சாட்சியங்களுடன் போலீசில் முறையிடுங்கள், அப்போதுதான் நீதிமன்றம் கட்டளையிடும், அதனையடுத்து நாம் விசாரணைகளை ஆரம்பிப்போம், நீதிமன்றம் கட்டளையிடாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது என்று கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து எழுந்த ஸ்ரீதரன் எம்பி இப்பகுதியில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் புகைப்படங்களுடன் வெளிவந்த அறிக்கைகள் உள்ளன. அதே நேரத்தில் மண்கும்பான், அல்லைப்பிட்டி, மண்டைத்தீவு பகுதியிலிருந்து அழைத்து வரப்பட்ட சிறுவர்களும் இளைஞர்களுமே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை இராணுவத்தினர் அழைத்துச் சென்ற போது பெற்றோர் உறவினர்கள் அப்போது தீவு பகுதியில் இராணுவ ஒட்டுக்குழுவின் தலைவராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவிடம் ஓடிச் சென்று அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு மன்றாடிய போது இராணுவத்தினர் விசாரித்துவிட்டு விடுவிப்பார்கள் என டக்ளஸ் கூறியிருக்கிறார். ஆனால் அவர்கள் எவரும் விடுவிக்கப்படாது படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே மண்டைத்தீவு செம்பாட்டு தோட்டம் தோமையார் தேவாலய பகுதியில் உள்ள மனித புதைகுழி தொடர்பில் இபிடிபியின் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான இராணுவ ஒட்டுக்குழு தலைவருமான இருந்தவரான டக்ளஸ் தேவானந்தாவிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஸ்ரீதரன் கூறியிருக்கிறார். இதற்கு எழுந்து பதிலளித்த நீதியமைச்சர் அனுமானங்களை அடிப்படையாக கொண்டு முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது, போலீஸ் முறைப்பாடுகள் அல்லது நீதிமன்ற கட்டளைகளுக்கு அமைவாகவே செயற்பட முடியும், எவ்வாறு இருப்பினும் சகல விடயங்களையும் ஆராய வேண்டும், உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்பது அரசாங்கத்தின் கொள்கை.
அதற்கமைவாகவே செயற்படுகிறோம். மண்டைத்தீவு மனித எலும்புக்கூடுகள் பற்றி உங்களிடம் உள்ள சாட்சியம் ஆவணங்கள் சபைக்கு சமர்ப்பிங்கள். உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். நீங்கள் குறிப்பிடும் அறிக்கையை சமர்ப்பித்த அமைப்புடன் நாம் பேசுவோம். வடக்கில் அடையாளப்படுத்தப்படும் மனித புதைகுழிகள் தொடர்பில் நாம் அதிர்ச்சியடைந்திருக்கிறோம். முறையான விசாரணைகளை முன்னெடுப்போம். எதனையும் மறைக்க மாட்டோம். வடக்கில் இருப்பவர்கள் எமது சகோதர சகோதரிகளை, எனவே நியாயமான விசாரணைகளை நடத்துவோம் என்பதாக அமைச்சர் ஹர்ஷன இவ்வாறு கருத்துக்களை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். இதே நேரம் செம்மணி புதைகுழியில் இருந்த 3 பிறந்த சிசுக்களின் எலும்புக்கூடுகள் என்பதாக இன்னும் ஒரு செய்தி திருக்குறள் பத்திரிகையில் வெளியாகிறது. செம்மணி மனித புதைகுழிகளை தோண்டும் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கும் தடவியல் தொல்பொருள் ஆராய்வாளர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட 19 உடல்களில் 3 எலும்புக்கூடுகள் பிறந்த குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் அல்லது 10 மாதத்துக்கும் குறைவான குழந்தைகளின் எலும்புக்கூடுகளாக இருக்கும் என்று இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். அவருடைய கருத்துக்களிலிருந்து இது தொடர்பான தகவல்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே செம்மணி புதை குழியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற எலும்புக்கூடுகள் தொடர்பில் இது தொடர்பான ஆய்வு நடவடிக்கைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிற நிலையிலே அவரால் இவ்வாறு கூறப்படுகிறது. எனவே அல் ஜசீராவுக்கு ஜீவன் ரஜீந்திரன் இது தொடர்பிலான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். எனவே செம்மணி புதைகுழிகளில் கொடூரமாக கொல்லப்பட்டு பெருமளவு உடல்கள் புதைப்பு என்பதான ஒரு செய்தியும் இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே 3 பிறந்த சிசுக்களின் எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டிருப்பதான செய்திகளும் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பிலான பிரச்சனைகள் தற்போது எழுந்திருக்கிற நிலையில் இது தொடர்பாக அடுத்த கட்ட செயற்பாடுகள் இவ்வாறு அமையப் போகிறது என்பது பற்றிய கேள்விகளும் எழுப்பியிருப்பதை நாம் அவதானிக்கலாம். எனவே செம்மணி சித்து பாத்திமானத்தை அண்மித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது மீட்கப்பட்ட குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், சிறுமியரது எலும்புக்கூடுகள் எந்த அடைகளுமற்று அடித்து நொறுக்கி சித்திரவதை செய்து கொள்ளப்பட்டவர்களின் எலும்புக்கூடுகள் என்பதையே நீதித்துறையும் தடவியல் நிபுணர்களும் குறிப்பிட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பான தகவல்கள் இவ்வாறு கூறப்படுகின்றன. எனவே உடல்களை இறுதியில் மருத்துவர்கள் பகுப்பாய்வு செய்து அவற்றின் இறப்புக்கான காரணத்தை கண்டறிய முயல்வார்கள் என அல் ஜசீராவுக்கு ஜீவன் ரவீந்திரன் அளித்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே உடல்கள் புதைக்கப்பட்ட திகதியை கண்டறிவதற்காக ஆடைகள் அல்லது செல்லபோன் உரைகள் போன்றவற்றை பயன்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். மனித உடல்களுடன் பொருட்கள் எவையும் கிடைக்கவில்லை என்றால் கதிரியக்க கால மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தப் போவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மனித புதைக்குழிகளின் 40% மாத்திரமே இதுவரை அகழ்ந்திருக்கிறோம் என அல் ஜசீராவுக்கு அவர் தெரிவித்திருக்கிற நிலையில் செயற்கைக்கோள் படங்கள், ஆளில்லா விமான படங்கள் மூலம் 2வது மனித புதைக்குழி இருப்பதற்கான சாத்தியக்கூறினை ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளதாக இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. நான் இடைக்கால அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்துக்கு வழங்கியிருக்கிற இந்த புதைக்குழிகளை பாரிய மனித புதைக்குழிகள் என கருதலாம் என தெரிவித்திருக்கிறேன். மேலதிக விசாரணைகள் தேவை என தெரிவித்துள்ளேன் என ராஜ சோமதேவ இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மன்னார் புதைக்குழி விகாரத்தை அரசாங்கம் கையாளும் விதம் குறித்து ஏமாற்றம் தெரிவித்திருப்பதாகவும் சோமதேவ கூறியிருக்கிறார். 3 வருடத்துக்கு முன்னர் நான் ஆரம்ப கோரிக்கைகளை விடுத்திருந்த போதிலும் கடந்த வாரமே உடல்களை தோண்டிய வேளை மீட்கப்பட்ட பொருட்களை கையளித்திருக்கிறார்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். அவற்றை ஆராய்வதற்கான நிதிய அரசாங்கம்